மணி சின்ஃபோனியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குரு பகவானுக்கு உகந்த திருத்தலங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேயர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வீடியோ பார்க்கலாம். நவகிரகங்களில் சுபகிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறுகிறார். குருவை நாம் வழிபட்டு கொண்டிருந்தால் அவர் பல நன்மைகளையும் நமக்கு வழங்குவார். குரு பயிற்சி அன்று குரு பகவானை தரிசனம் செய்ய தவறியவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் கூட குரு பகவானை தரிசித்து வரலாம். வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து நீராடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து புஷ்பராக மோதிரம் அணிந்து வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடையும் முல்லை மலர்களும் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். கடலைப்பொடி சாதம், வேர்க்கடலை சுண்டல், பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்ட பின்னர் மற்றவர்களுக்கு தானம் செய்தல் அவசியம். மஞ்சள் நிற ஆடையும் தானம் செய்யலாம். கடலை சர்க்கரை கலந்து குருவுக்கு நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு தானம் செய்வது மிகவும் சிறப்பு. இனி தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற குரு பகவான் அருள்பாலிக்கும் சிறப்பு தலங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக திருச்செந்தூர். குரு பகவானுக்குரிய தலங்களில் பிரதான இடம்பெறுவது முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ஆகும். தேவர்களை காக்க முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க இங்கு வந்தார். அப்போது தேவர்களின் குருவான பிரகஸ்பதி அசுரர்களை பற்றியும் அவர்களது குணம் பற்றியும் முருகனுக்கு எடுத்துச் சொன்னார். இதனால் இத்தலம் குருத்தலமாக கருதப்படுகிறது. இங்குள்ள மேதா தட்சிணமூர்த்தியும் விசேஷமானவர். இவர் கூர்மம், அஷ்டநாகம், அஷ்ட யானைகளுடன் கூடிய பீடத்தின் மீது காட்சி தருகிறார். வலது கையில் சிவபெருமானுக்குரிய ஆயுதமான மழுவும் இடக்கையில் மானும் உள்ளது. இவருக்கு பின்புறம் உள்ள கல்லால மரத்தில் 4 வேதங்களும் கிளி வடிவில் உள்ளது. தட்சிணாமூர்த்தியின் இத்தகைய அமைப்பை வேறெங்கும் காண முடியாது. குரு தோஷம் உள்ளவர்கள், குரு பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் அவசியம் ஒரு முறையாவது சென்று வர வேண்டிய தலம் இது. இரண்டாவதாக பாடி திருவழித்தாயம். சென்னைக்கு அருகில் உள்ள பாடி திருவழித்தாயத்தில் அமைந்துள்ள வலிதாய நாதர் கோவில் குரு பகவான் வழிபட்ட தலமாகும். பகவான் தான் செய்த ஒரு தவறால் தனது தமையனின் மனைவி மேனகையிடம் சாபம் பெற்றார். இதற்கு விமோசனம் கிடைக்க மார்க்கண்டேய மகரிஷியின் உதவியை நாடினார். அவரது ஆலோசனைப்படி இத்தலத்தில் சிவனை வணங்கினார். அவருக்கு காட்சி தந்த சிவன் விமோசனம் கொடுத்தருளினார். குருவுக்கு இங்கு சன்னதி உள்ளது. இவர் சிவனை வணங்கும் வகையில் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பான அமைப்பாகும். மூன்றாவதாக தென்குடி திட்டை. திட்டை திருத்தலம் தஞ்சாவூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். இறைவனின் நாமம் மங்களாபிகை என்பதாகும். இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத தனிச்சிறப்பாகும். நான்காவதாக குருவித்துறை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகிலுள்ள குருவித்துறை சித்திரை ரத வல்லப்பெருமாள் கோவிலில் ஒரே சந்நிதியில் குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு மூர்த்திகளாக காட்சி தருகின்றனர். அசுர குருவான சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி மந்திரம் கற்றிருந்தார். இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது அவர் எளிதாக அசுரர்களை உயிர்ப்பித்தார். அந்த மந்திரத்தை கற்க விரும்பிய தேவர்கள் தங்கள் படையில் இருந்த ஒருவரை சுக்கராச்சாரியாரிடம் அனுப்ப முடிவு செய்தனர். தேவகுரு பிரகஸ்பதியின் மகன் கசன் அந்த மந்திரத்தை கற்று வருவதாக சொன்னான். அதன்படி சுக்கராச்சாரியிடம் சென்றவன் அவரது மகள் தேவயானியிடம் அன்பு செலுத்துவது போல் நடித்தான். அவரிடம் மந்திரத்தை கற்று வந்தான். கசன் தேவகுலத்தைச் சேர்ந்தவன் என்பதை அறிந்த அசுரர்கள் அவனை எரித்து சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் பரிகிரிய பானத்தில் கலந்து கொடுத்து விட்டனர். கசனை காணாத தேவயானி தந்தையிடம் அவனை கண்டுபிடித்து தரும்படி வேண்டினாள். சுக்கராச்சாரியார் அவனை உயிர்ப்பித்தார். மகனை காணாத குரு பகவான் அவனை அசுரரோகத்திலிருந்து மீட்டு வர அருளும்படி இங்கு பெருமாளை வேண்டி தவமிருந்தார். சுவாமி சக்கரத்தாழ்வாரை அனுப்பி கசனை மீட்டு வந்தார். குரு பகவானுக்கு அருளிய பெருமாள் இங்கே எழுந்தருளியுள்ளார். ஐந்தாவதாக ஆலங்குடி. நவகிரக தலங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குருத்தலமாக விளங்குகிறது. இங்கு உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்தலத சிறப்புடைய குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் உள்ளார். இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி விசேஷம் என்னவென்றால் குரு தட்சிணாமூர்த்தியும் என்பதால் இதை தட்சிணாமூர்த்தி தலம் என்பர். தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான். வடக்கு திசைக்குரிய குரு இது. வடக்கு திசை குருவிற்குரியது. குருவிற்குரிய தலம் ஆலங்குடி. தேவர்களை காக்க
அகால விஷத்தை இறைவன் குடித்ததால் ஆலங்குடி என்று பெயர் வந்தது. இவ்வூரில் விஷத்தால் எவருக்கும் எவ்வித தீங்கும் உண்டாவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆறாவதாக பட்டமங்கலம். கிழக்கு நோக்கிய அனுகிரக தட்சிணாமூர்த்தி சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் அருளுகிறார். இவரது சன்னதிக்கு பின்புறம் படர்ந்து விரிந்த பெரிய ஆலமரம் உள்ளது. பக்தர்கள் இம்மரத்தையும் சேர்த்து வலம் வரும் வகையில் சந்நிதி அமைந்துள்ளது. சந்நிதி முன் மண்டபத்தில் ராசி கட்டம் உள்ளது. இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி பிரதானம் என்பதால் பக்தர்கள் முதலில் இவரையே தரிசிக்கிறார்கள். வியாழக்கிழமை குரு ஓரை நேரத்தில், அதாவது மதியம் 1 முதல் 2 மணி வரை இவருக்கு விசேஷ அபிஷேகத்துடன் பூஜை நடக்கும். மதுரையிலிருந்து 65 கிலோமீட்டர், திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக 90 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பத்தூர் இருக்கிறது. இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டமங்கலம் அமைந்துள்ளது. ஏழாவதாக அகரம் கோவிந்தவாடி. காஞ்சிபுரம் அரக்கோணம் பேருந்து வழியில் கமவார்பாளையம் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி அகரம் கோவிந்தவாடி கோயிலுக்கு செல்லலாம். இத்தலத்திலும் தட்சிணாமூர்த்தியை குருவாக அருளாட்சி புரிகிறார். இது குரு பரிகாரத்தலம். இவர் வியாக்கியான தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். எட்டாவதாக தக்கோலம். வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரம்பாக்கம் வழியில் தக்கோலம் உள்ளது. இத்தலத்து இறைவன் வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார். தலையை சற்றே வலதுபுறம் சாய்த்த நிலையில் உத்கடி ஆசனத்தில் அமர்ந்து திருவுருவை இங்கு தரிசிக்கலாம். நன்றி நேயர்களே. இந்த குறுந்தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.